அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம சேனலில் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி மிக முக்கியமான 3 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம ப்ரீவியஸாக நம்ம 2 வீடியோ போட்டோம். நம்ம அதை பேச வேணாம். இப்போ நான் பார்க்க போகிறது அந்த லைப்ரேரியன் அந்த போஸ்ட்டோடைய இன்டர்வியூ போஸ்ட்டோட அந்த மார்க் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. கூடவே ரேங்க் லிஸ்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த லைப்ரரியன் போஸ்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது அப்படின்னா கம்பைன்டு லைப்ரரி ஸ்டேட் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கீழே வருது. 2 விதமான போஸ்ட் இருக்குது, இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு. இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கு அறிவிக்கை வெளியாச்சு அப்படின்னா கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் வெளியாச்சு இந்த அறிவிக்கை. இதுக்கு எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். மே மாதம் எக்ஸாம் நடந்துச்சு. கடந்த மே மாதம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சு இன்றைக்கி ஃபைனலாக அதை தேர்வு செய்யப்பட்டவங்க லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதான் நீங்கள் இப்போ இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறது. மொத்தம் 1லேருந்து 10 ரேங்க்குள்ளே தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய டோட்டல் மார்க் லிஸ்ட்டு, அவங்களுடைய பதிவு எண், அவங்களுடைய பிறந்த தேதி, அவங்களுடைய கம்யூனிட்டி, ஜெண்டர் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அவங்க எந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவங்க அப்படின்னு அதையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இன்னொன்று அவங்களுடைய மார்க்கையும் தனியாக இன்னொன்றில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைப்ரரியன் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 விதமான போஸ்ட் சொன்னோம் இல்லையா. இன்டர்வியூ போஸ்ட்டு ஒன்று இருக்குது, நான் இன்டர்வியூ போஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இன்டர்வியூ போஸ்ட்டு மட்டும்தான் இப்போ அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது அந்த எல்ஐஓங்கிறது என்ன போஸ்ட் அப்படின்னா லைப்ரேரியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டு. டிஎல்ஓங்கிறது என்ன போஸ்ட் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸர் போஸ்ட்டு. இந்த டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸர்னால் என்ன, அதுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸருக்கு 56,100 ரூபாயிலிருந்து சம்பளம் ஆரம்பிக்குது. இது ஒரு நம்ம மிகப்பெரிய ஒரு போஸ்ட்டு. லெவல் 22ல் வருது இந்த போஸ்ட்டு. இது மொத்தம் 3 போஸ்ட் இருக்குது. இந்த டிஎல்ஓங்கிற போஸ்ட்டு மொத்தம் 3 போஸ்ட் இருக்குது. அடுத்து லைப்ரேரியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது. அதுக்கும் சேம் சேலரி தான். அடுத்து இன்னும் பார்த்திங்கன்னா லைப்ரேரியன் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸில் உள்ள போஸ்ட்டு அது 8 வேக்கண்ட் இருக்குது. அதுக்கு 57,700 ரூபாயிலிருந்து சம்பளம் ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 விதமான இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்வியூ லிஸ்ட்டில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய இதை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுடைய இன்டர்வியூ டோட்டல் மார்க்கு இந்த 10 பேருடைய டோட்டல் மார்க்கையும் வெளியிட்டிருக்காங்க. அது டிஎன்பிஎஸ்சியே வெளியிட்டிருக்காங்க. அதோடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரேங்க்கும் மொத்த மார்க்கு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னொரு பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் சேர்த்து அவங்க எவ்வளோ மார்க்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் மார்க் போடாமல் ரேங்க் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம், ஒன்று பேசணும். இதுதான் ஃபைனலைஸு. ரேங்க் போட்டிருக்காங்க, அதை ரேங்க் போடாமல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த லைப்ரேரியன் எக்ஸாம் அதனுடைய டோட்டல் மார்க்கோட யாரை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கக்கூடிய லிஸ்ட்டை இப்போ அவங்க வெளியிட்டிருக்காங்க. இனி அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக இந்த வேக்கண்ட்லாம் எப்படி போகுது அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. பிசி ஓபிசி முஸ்லீமு பிசி முஸ்லீம் அல்லாத பிரிவு, அப்புறம் எஸ்சி, அப்புறம் எம்பிசி, அப்புறம் பிசி, எம்பிசி, பிசி எஸ்சி, இந்த மாதிரி அந்த எஸ்சி இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணக்கூடிய அந்த லைப்ரரியன்லே தெளிவாக கொடுத்துருக்காங்க. 3 போஸ்ட் அப்படின்னா அது எந்தெந்த கம்யூனிட்டியில் வரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக தந்துட்டாங்க. ஸோ அதை ப்ராப்பராக அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்ட மிக முக்கியமான 3 அறிவிப்புகளில் ஒன்று. இந்த பிடிஎஃப்பை நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க எடுத்துக்கங்க. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் டிஎன்பிஎஸ்சியில் போய் அந்த பிடிஎஃப்பை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீடியோவில் போடுற எல்லா டீட்டெயிலுமே அந்த லிங்க்கில் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அது யாருக்கு உங்கள் குரூப்பில் போடுங்க. அது மூலமாக பல பேருக்கு போகும் இல்லையா.
ஸோ தேவைப்பட்டால் அவங்க இது வந்து அவங்களோட ஒன்று பண்ணிக்கிடலாம். அதுக்காக சொல்கிறோம். தேங்க்யூ.